வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நான் கத்திரிக்காய் அச்சாறு செய்ய போறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 150 மில்லிலீட்டர் ஒயிட் வெஜிடபிள் வினிகர் இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதுல வந்து 1 டீஸ்பூன் கடுகை வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 2.5 டீஸ்பூன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்கு 1/2 டீஸ்பூன். பட் நீங்க பார்த்துட்டு ஆட் பண்ணலாம். இதில் வந்து சீனி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரணும். இப்போ வந்து இது ஒரு கொதி வந்திருக்குது. இந்த ஒரு கொதி வந்த பிறகு இதில் வந்து கத்திரிக்காய் வந்து பொரிச்சு வச்சிருக்கிறேன். நான் இரவை வந்து பொரிச்சு வச்ச காரணம் வந்து அப்போ தான் நல்ல எண்ணெய் வந்து நல்லா இந்த பேப்பர் டவலில் வந்து ஊறி இருக்கும். ஸோ கூட எண்ணெய் வராது. ஸோ இதில் வந்து 700 கிராம் எடுத்து இப்படி நீட்டாக வெட்டி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி வச்சேன் நான். இப்போ இதில் போடுங்க. ஏற்கனவே வந்து நான் சிங்களாக்கள் செய்கிற முறைப்படி வந்து பட்டு மோஜு என்று சொல்லி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த கத்தரிக்காய் எப்படி வெங்காயம் எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பொரிக்கிறேன்னு அதில் டீட்டெயில்டாக இருக்குது. இது வந்து 115 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இது அந்த கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலே வந்து ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு 30-35 செகண்ட்ஸ் தான் இதை வந்து ஜஸ்ட் வந்து சீல் பண்ணுறதுக்காண்டு தான் இந்த எண்ணெயில் போட்டது. ஸோ ஒரு 30 அல்ல 35 செகண்ட்ஸ் இதை பொரிச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 6 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து அந்த வெங்காயத்தை பொரிச்ச மாதிரியே ஒரு 30-35 செகண்ட்ஸ் இதை வந்து ஜஸ்ட் சீல் பண்ணுறதுக்கு பொரிச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 4 அல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் இதை அவிய விட போகிறேன். இப்போ இதில் சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. அடுப்பை நிப்பாட்டிட்டேன் 5 நிமிஷத்துக்கு பிறகு. ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் அகலம் வந்து ஹார்டாக மிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் கரைஞ்சிரும் கத்திரிக்காய். ஸோ அந்த கரண்டியில் பின்பக்கம் எடுத்து லைட்லியாக இப்படி கண்டி விட்டிங்களா? ஓகே. ஸோ இது இப்போ செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கத்திரிக்காய் அச்சாறு செய்து முடிஞ்சுது. நான் சிங்களாக்கள் செய்கிற மாதிரி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கத்திரிக்காய் அச்சாறு.